இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். திருப்பாடல் 23 1 முதல் 2 முடிய இறை திருவார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தாமே நம் ஆயர். ஆதலால் நமக்கு ஒரு குறையும் இல்லை. இந்த மண்ணுலகிலே நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தும் ஆண்டவரின் ஆட்சியில் கண்டிப்பாக நிறைவு பெறும். அவர் நம்மை அமைதியான இடத்திற்கு அழைத்து செல்வார். ஏனென்றால் நம் ஆயர் இருக்கும்போது நமக்கு குறை ஒன்றும் இல்லை. எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவை நம் ஆயராக தேர்ந்து கொண்டு அவரையே நம் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது கண்டிப்பாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியும் ஆறுதலும் நிச்சயம். சகோதர சகோதரிகளே, இத்தூய மர நிகழ்வை தகுதியாக கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனக்கு ஆதாயமான அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 3-8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம்.
உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும். நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரேல் இனத்தவன், பென்யமின் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன். திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதிநெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. 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 ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயருக்கு மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையுறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயலை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள்
உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 டிராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால், அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாய் தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். ஒரு அழகான ஆலயம். ஆலயத்தின் அருகில் ஒரு பள்ளிக்கூடம். வழக்கமாக மதிய உணவு இடைவேளையில் கிறிஸ்துவ சிறுவர் சிறுமியர்கள் அந்த ஆலயத்திற்குள் வந்து முட்டி போட்டு சிறிது நேரம் கண்களை மூடி ஜெபித்த பிறகு அவர்கள் வெளியில் சென்று அமர்ந்து தங்களுடைய மதிய உணவை உண்பது வழக்கம். அன்றொரு நாள் அவர்களோடு ஒரு இந்து மாணவனும் உள்ளே சென்றான். ஆலயத்திற்குள் செல்கிறான்.
அந்த கிறிஸ்துவ மாணவ மாணவிகள் மண்டியிட்டு கண்களை மூடி கைகளை குப்பி மன்றாடுகின்ற அந்த செயலை பார்த்து அவனும் அவ்வாறே செய்கிறான். பிறகு அவன் அந்த இந்து மாணவன் ஆலயத்தில் இருக்கின்ற தூய அன்னை மரியாள் உருவம் தாங்கிய அந்த சுரூபத்துக்கு பக்கத்துல போறான். அந்த சுரூபத்தை பார்க்கிறான். அன்பே உருவான அழகே உருவான அந்த உருவத்தை பார்த்து மிகவும் மகிழ்கிறான், ஆச்சரியப்படுகிறான். அதனுடைய அழகை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பின்பு அதை ரசிக்கிறான். அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற தூய சூசையப்பருடைய உருவம் தாங்கிய அந்த சுரூபத்தின் அருகில் செல்கிறான். அந்த சுரூபத்தினுடைய அழகையும் பார்க்கிறான். சூசையப்பர் கைகளிலே குழந்தை இயேசுவை வைத்திருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து மகிழ்கின்றான், ரசிக்கின்றான். மனதிற்கு மிகவும் சந்தோஷப்பட்டவனாக அவன் காணப்படுகிறான். இவ்வாறாக அங்க இருக்கிற ஆலயத்திற்குள் இருக்கிற ஒவ்வொரு சுரூபத்தையும் உற்று நோக்கி அதனுடைய அழகையும் அதனுடைய அற்புதத்தையும் கண்டு மகிழ்ந்து ரசித்து இருக்கிறான். கடைசியாக பீடத்திற்குள் வருகிறான். பீடத்திற்குள் வலதுபுறமும் இடதுபுறமும் காவல் சம்மனஸ் இருக்கிறார்கள். அந்த காவல் சம்மனசுகள் இறக்கைகளோடு அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது அதையும் பார்த்து மகிழ்கிறான், ரசிக்கிறான். இறுதியாக கடைசியாக பீடத்திற்கு முன்பு வந்து தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கும் பொழுது பாடுபட்ட இயேசுநாதருடைய சிறுபத்தை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனது முகம் சுளிக்கப்படுகிறது. அவன் முகம் சுளிக்கிறான். அந்த பாடுபட்ட சிறுபத்தில இயேசு கிறிஸ்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இரத்த சிந்திய அந்த காட்சியையும் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிற அந்த காட்சியும் பரிதாபமான அந்த காட்சியை அந்த சுரூபத்தை பார்க்கும்பொழுது அவன் முகம் சுளித்து பின்பு அந்த சுரூபத்தை பார்த்து சிரிக்கிறான். இதையெல்லாம் பின்புறமாக இருந்து கவனித்த பங்குத்தந்தை அந்த சிறுவனை நோக்கி அவனை வரவழைத்து, தம்பி, நீ ஆலயத்துக்குள் வந்ததிலிருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். அன்னை மரியாளுடைய அந்த சுரூபத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த, சூசையப்பருடைய சிறுபத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த, கடைசியாக இந்த பாடுபட்ட சிறுபத்தை பார்த்து ஏன்பா முகம் சுழிச்சது இல்லாம ஏன் சிரிச்ச என்று பங்குத்தந்தை கேட்டதற்கு அந்த இந்து மாணவன் இவ்வாறு சொன்னானாம். ஃபாதர், அவரை பாருங்க, எவ்வளவு பரிதாபமா இருக்காரு. கையிலையும் ரத்தம், முகத்திலையும் ரத்தம், கை கால் எல்லாத்துலயும் ரத்தம். அவருக்கே 2-3 பேர் உதவி தேவைப்படுது. அழகான சிறுபங்கள் அனைத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டீங்க, பரிதாபமான இந்த சிறுபத்தை நடுவுல வச்சிருக்கீங்களே அப்படின்னு பார்த்து அதாலதான் எனக்கு சிரிப்பு வந்ததுன்னு சொன்னானாம். அதற்கு அந்த பங்குத்தந்தை சொன்னார்களாம், அன்பு தம்பி, ஒவ்வொரு தலைமுறையினரும் இந்த ஆலயத்திற்குள் வரும்பொழுது நாங்கள் வணங்குகின்ற கடவுள் என் மக்களை எவ்வாறு அன்பு செய்தார் என்பதை ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் எடுத்துக்காட்டும் விதமாக ஒவ்வொரு ஆலயத்திலும் நடுப்பகுதியில ரத்தம் சிந்தப்பட்ட பரிதாபமாக காட்சியளிக்கக்கூடிய ஏழ்மையின் வடிவில் இருக்கின்ற உருவம் தாங்கிய அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் புரிய வேண்டும், நாங்கள் வணங்குகின்ற கடவுள் எப்பேற்பட்ட கடவுள், எவ்வாறு மக்களை அன்பு செய்தார் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தும் விதமாக தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். மேலுமாக இந்த கடவுள், நாங்கள் வணங்குகின்ற இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அன்பு செய்தார், எல்லார் மீதும் இரக்கம் கொண்டார். அதனுடைய வெளிப்பாடாக தன்னுடைய உயிரையும் கொடுத்து மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டார். எனவே அதை விளக்கும் விதமாக, மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாகத்தான் அவருடைய உருவம் தாங்கிய இந்த சுரூபத்தை நடுவிலே வைத்திருக்கிறோம் என்று சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம வணங்குகின்ற, நாம நம்புகின்ற, நாம் அன்பு செய்கின்ற கடவுள் உண்மையாகவே அனைவரையும் அன்பு செய்து அரவணைக்கின்ற கடவுள், அனைவர் மீதும் இரக்கம் கொள்கின்ற கடவுள். அதற்காக கன்னத்தில் அறையப்பட்டார், காரி உமிழப்பட்டார், தன்னுடைய தலையில முள்முடி தரிக்கப்பட்டார், பாரமான சிலுவையினால் அவர் சுமத்தப்பட்டார். அவர் போகும் பொழுதும் வரும்பொழுதும் எத்தனையோ ஏளன பேச்சுக்கள், கேவலமான வார்த்தைகள், இவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றும், இவன் போஜன பிரியன், சாப்பாட்டு ராமன் என்றும், இவன் மதிமயங்கியவன் என்றும் அவரை ஏளன வார்த்தைகளாலே அவர்கள் திட்டினார்கள். இறுதியாக அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறையப்பட்டு அவன் இறந்து விட்டானா இல்லையா என்று சோதிக்கும் நோக்கத்துடன் அவள் இறந்த பிறகும் கூட ஈட்டியாலை குத்தப்பட்டு ரத்தம் சிந்தி
நம் ஒவ்வொருவருடைய மீட்புக்காக உயிரை கொடுத்த கடவுளை தான் நாம் அன்பு செய்கிறோம், அந்த கடவுளை தான் நாம் வணங்குகிறோம். அந்த கடவுளை இன்றைய நற்செய்தியில், லூக்கா எழுதிய நற்செய்தியில முக்கியமாக 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் வணங்குகின்ற, நாம் நம்புகின்ற கடவுள் பாவிகளை தேடி வந்த கடவுள். இவர்கள் பாவிகள், இவர்கள் சமாரியர் என்று அனைவராலும் ஓரங்கட்டப்பட்டு இகழ்ந்து மனித மாண்பை இழந்த மக்களை நோக்கி வருகிறார். இன்றைய நற்செய்தியில 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பாவிகள், வரி தண்டுவோர், பெண்கள், சமாரியர், இவர்கள் 4 குழுக்களும், 4 பிரிவுகளும் சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்டவர்கள், 2ஆம் குடிமக்களாக கருதப்பட்டவர்கள். இவர்கள் பொது இடங்களிலே பேசவோ தங்களுடைய குரலை உயர்த்தவோ கூடாது. அப்படி இருக்கும்பொழுது நாம் வணங்குகின்ற இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வருகிறார். அவர்கள் இயேசு சொல்வதை கேட்க பாவிகளும் வரி தண்டுவோரும் நெருங்கி வந்தனர் என்று சொல்லபோது, அப்பொழுது அதை பார்த்த பரிசேயர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதையும் வரி தண்டுவோருக்கு முன்னுரிமை கொடுப்பதையும் இந்த சமுதாயம் யாரை ஒதுக்கி அப்புறப்படுத்துகிறதோ அவர்களை தேடி அரவணைத்து அன்பு செய்கின்ற ஒரு கடவுளாக லூக்கா எழுதிய நற்செய்தியில லூக்கா நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்கிறார். 2 உவமைகள் இன்றைய நற்செய்தியில் இடம்பெறுகிறது. ஒன்று காணாமற் போன ஆடு, 2வது காணாமற் போன திராக்மா. இந்த லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் முழுவதுமே காணாமற் போன ஒன்றாக இருக்கிறது. காணாமற் போனதை தேடி பிடிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, 100 ஆடுகளுள் ஒரு ஆடு காணாமல் போனதுனால அந்த 99 ஆடுகளையும் பாலைநிலத்துல விட்டுட்டு காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி ஓடி மீட்கின்ற ஒரு ஆயன் யார் இருக்க முடியும்? ஒரு ஆட்டுக்காக 99 ஆடுகளையும் அங்கேயே விட்டு விட்டு போகக்கூடிய அன்பு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அன்பானவர்களை பாருங்க, அவரு அதை கண்டுபிடித்த உடனே அதை தூக்கி தன் தோல் மீது வைத்து வருகிறார். ஒருடைய சின்ன குட்டி ஆட்டினுடைய எடை ஒரு 5 கிலோ 10 கிலோ இருக்கும். பெரிய ஆடு கிட்டத்தட்ட 15 கிலோ இல்ல 20 கிலோ இருக்கும். அவ்வளவு எடை மிகுந்த அந்த ஆட்டை தன்னுடைய தோல் மீது போட்டு தூக்கி கொண்டு வருகிறார் என்றால், ஆண்டவருக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, ஆண்டவருக்கு பாரம் முக்கியம் அல்ல, நம் மீது கொண்ட பாசம் முக்கியம். அவர் நம்மை சுமையாக கருதவில்லை, மாறாக நம்மை மீட்பதற்காக அதை ஒரு சுகமாக கருதுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆடு கண்டுபிடித்த உடனே அவர் என்னோடு மகிழுங்கள் என்று ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இதே போல அந்த திராக்மா, ஒரு திராக்மா என்பது அன்றைய நாளுடைய கூலி, அன்றைய வேலை நாள் செய்த கூலி ஒரு திராக்மா. அந்த திராக்மா தொலைந்து விட்டதை கண்டுபிடித்த அந்த பெண் மற்ற எல்லோரையும் அழைக்கிறார், என்னோடு வந்து அகமகிழுங்கள் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வாறு பாவிகளும் வரி தண்டுவோரும் இயேசு சொல்வதை கேட்க நெருங்கி வந்தார்களோ, நாமும் இயேசுவை நோக்கி நெருங்கி வரும்பொழுது நாமும் கண்டடையப்படுவோம், நமக்கும் மீட்பு கிடைக்கும். இன்றைய முதல் வாசகத்துல தூய பவுல் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். 3ஆம் அதிகாரத்துல தூய பவுல் தன்னை எவ்வாறு காட்டிக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். நான் இஸ்ராயல், பென்யமின் குலத்தவன், எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன் என்ற தலைப்புகள் எல்லாம் புனித பவுல் சொல்கிறார். அவை அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன். என் ஆண்டவரை உரிமையாக்கிக் கொள்ள, என் கடவுளை ஆதாயமாக்கிக் கொள்ள, நான் இஸ்ராயல் என்பதையும், நான் பென்யமின் குலத்தை சார்ந்தவன் என்பதையும், நான் எபிரேயன் என்பதையும், நான் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதிலே பரிசேயன் என்பதையும் அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு காலத்தில் திருச்சபையை அழிப்பதற்காக எந்த அளவுக்கு தன்னுடைய சக்தியை பயன்படுத்தினாரோ அதே அளவுக்கு கிறிஸ்து தன்னுள் வந்த பிறகு அதே அளவுக்கு அந்த சக்தியை பயன்படுத்தி கிறிஸ்துவை பல மக்களுக்கு கொடுத்த ஒரு கருவியாக தூய பவுல் சித்தரிக்கப்படுகிறார். அன்பானவர்களே, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதிய தூய பவுல் ஆண்டவர் சொல்வதை, ஆண்டவர் அன்பை அவர் சுவைக்க தன்னையே நெருக்கமாக்கி கொண்டார். அவர் நெருங்கி வந்தார். நற்செய்தியில சொல்வது போல பாவிகளும் வரி தண்டுபவரும் இயேசுவை நோக்கி நெருங்கி வந்தார்கள்.
இயேசு அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கிவிடவில்லை. மாறாக அவர்களை அரவணைத்து தன்னுடைய தோள் மீது போட்டு சுமந்து செல்லுகின்ற ஆயனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அனைத்தையும் குப்பையென கருதி ஆண்டவரை தம் ஆதாயமாக்கி கொண்ட புனித பவுலை போல சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்டு அவமானப்பட்டு வாழ்வை இழந்த பாவிகள் மற்றும் வரி தண்டுவோர் அவர்கள் இயேசு சொல்வதை கேட்க அவரோடு நெருங்கி வந்தது போல நாம் இயேசுவை நோக்கி நெருங்கி வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு மீட்பு உண்டு. நம்மை தோல் மீது தூக்கி கொண்டு நமக்கு வாழ்வளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மீட்பை கொடுப்பார் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவிலே நம்முடைய வாழ்க்கையை மையப்படுத்துவோம். அவர் சொல்வதை கேட்க நெருங்கி வருவோம். மீட்பை நமதாக்கிக் கொள்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த நற்செய்தி பணியை உலகெங்கும் மிக சிறப்பாக பணியாற்றிட தேவையான அருள் ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலாகிய இறைவா, எம் பாரத நாட்டையும் பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். நாட்டை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள், தலைவர்கள், முதல்வர்கள், பாரத பிரதமர், இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து அதிகாரிகள், ஆளுநர்களை ஆசீர்வதித்து தங்களுடைய சுயநலன்களை எல்லாம் கலைந்துவிட்டு நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து தியாக நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் நல்கும் நாயகனாகிய இறைவா, உலகத்தை அதிகமாக அச்சுறுத்தி துன்பத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் என்ற தொற்று நோயிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து சமுதாயத்தை பாதுகாத்து மக்கள் உடலிலும் உள்ளத்திலும் நலம் பெற்று சுகம் பெற்று வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, நானே நல்ல ஆயன், நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பான் என்று உரைத்த எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, நல்ல ஆயனாகிய நீர் உலக மக்களுடைய மீட்புக்காக தன் உயிரை கொடுத்து மீட்பு பெற்று தந்தீர். நாங்களும் இந்த சமுதாயத்திற்காக, மற்றவர்களுக்காக நற்செயல்களில் ஈடுபட்டு நல்மனம் படைத்தவர்களாக, நற்செய்தியின் மதிப்பீடுகளின்படி வாழ்கின்றவர்களாக மாறிட அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் அருளாகிய இறைவா, எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் கொண்டு வந்த அன்பு கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு அன்பு செய்வாயாக. உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய் என்று சொன்ன உடைய வாக்குத்தத்தத்தின்படி இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்து நாங்கள் விளங்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்துரல வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். செய்வார்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்று தூய காணிக்கையாகவும் அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது
உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசி திருவிருந்திற்கான மன்றாட்டு. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்மில் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய்
தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணையாய் நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு